எனக்காக வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. சாப்பாடு வந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். சொக்காவை அயன் பண்ணி போடலாம்லப்பா, ஏன்ப்பா அப்படியே போட்டிருக்க? சுருக்கு சுருக்குமா இருக்கு பாரு. இல்லை மேடம், அயன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதான் இப்படி. ஓ, உனக்கு பிறந்த நாளில் வேற எங்கேயா போய் தொலைய வேண்டியதானே? இதுங்களாம் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு உட்காந்துக்கிற. உனக்கு பிறந்த நாள் வந்தா நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட்டு போய் பப்ல போய் கூத்தடிப்ப, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தவங்கள திருப்பி கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தருவேன். என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. இவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து பாடுறா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்க முகத்தை பாடுறா, அந்த சிரிப்புக்காகவே என்ன வேணா பண்ணலாம்டா. உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, சரியா? மூடிக்கிட்டு போ, நான் இப்படிதான் இருப்பேன். இவங்க என்னை வாழ்த்தினா போதும்டா. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, சிப்போ இப்ப ஏமா இப்படி இருக்கணும்? கடுப்பா இருக்குமா எனக்கு. ஒரு டிவி கூட அவங்க உட்காந்து பார்க்க முடியல. பைத்தியக்காரா, அப்படிதான்டா லூசு. இப்ப வேலையா பாரு. பையனுக்கு வேற வேலையே இல்லை. யாரையாவது கூப்பிட்டு வந்தாங்க லூசு மாதிரி. நிம்மதியா இருக்க முடியுதா வீட்டுல? சொல்லாங்களா, கொஞ்சம் வழி விடுங்களா, சிலிண்டர் எடுத்துட்டு போட்டாங்க. 870 மேடம். என் பேராண்டி நல்ல மனசுக்காரன். இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? நல்லா இருப்பையா கண்டிப்பா நீ. ஹைடா, ஹாய் மச்சான், வா 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 வா. என் ஃப்ரெண்டு, நான் ஜொமேட்டோண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தாத்தா அண்ணன் பரிமாற கூப்பிட்டான், அப்போ பரிமாறிட்டு வந்துடுறேன். படுத்துட்டு இருங்க. சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ப்ரோ. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்குலாம்? கிஃப்ட் இருக்கலாமா? உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி நல்ல மனசு ஆளுங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு திருப்தியாக கொடுத்து பாருங்கள். இதை விட பெரிய திருப்தி எதுவும் இருக்காது.